ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் மஞ்சள் குங்குமம் பூ பழம்னு தாம்பால தட்டோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். என்னுடைய துணையாலையும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலையும் இப்போது இந்த நிமிஷத்துல இருந்தே உனக்கான நல்லது நடக்க போகுது. நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துட்டேன் தானே. இனி எல்லா வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் மங்களகரமான விஷயங்களும் என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்க போகுது. ஒரு தப்பும் செய்யாத உன்னை மனிதர்கள் இப்போதைக்கு குறை சொன்னாலும் கூடிய சீக்கிரம் நீ நல்லவங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். வாழ்க்கையில மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. முதல்ல உன்னுடைய கடமை என்ன, உன்னுடைய பொறுப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாய் செய்துவிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மகிழ்ச்சி அடையணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னா அதில் பாதாளத்துக்கு போய் தேடக்கூடாது. ஏன்னா உன் கூடவே உன் மனசுக்குள்ளே தான் உன் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்குது. நல்ல உடம்போட மன ஆரோக்கியத்தோட அன்பான கணவன் மனைவி குடும்பம்னு அனுசரணையான பிள்ளைகளோட சேர்ந்து வாழ்கிறது தான் சிறப்பான சந்தோஷமான சொர்க்கமே நிறைந்த விஷயமாக இருக்கும். எப்போவுமே நீ எளிமையாக இரு. எளிதாகவும் வாழ தெரிந்தும் அதை அனுபவித்து வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த பூமியில் நிறைய பேருக்கு நான் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருந்தாலுமே அவங்க அதை வாழ தெரியாமல் வீணாக்கி வாழ்க்கையவே நரகமாக ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை சிக்கல் சிக்கல் சிக்கல்னு சிக்கலாக மாற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வாழ்க்கைங்கிற கேள்வித்தாளுக்கு சரியான விடைகளை நீ பதிலாக கொடுத்தா மட்டும்தான் வாழ்க்கையில் தேர்ச்சி அடைய முடியும். அதை விட்டுட்டு அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து நான் வாழ போகிறேன், அவன் செய்கிறதையே நானும் செய்வேன், இவங்களை போல நானும் பொருள் வாங்குவேன்ட்டு அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்தே நீ காப்பி அடிச்சினா உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே உனக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கையில், உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு பிடிச்சது மாதிரி மாற்ற முயற்சி செய். இல்லை, நான் என்னதான் முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கை எனக்கு பிடிச்சது மாதிரி மாறலான்னு நீ நினச்சினா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதோடு ஒன்றி உனக்கான விஷயங்களை நீ செஞ்சுக்கிட்டே வாழும்போது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே உனக்கானதாக உனக்கு பிடிச்சது போலவே மாறிடுவேன் செல்லவே. எப்போதுமே உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்டையும் வார்த்தைகளின் மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்டையும் விவாதம் செய்யலாம். ஆனால் நான் சொன்னதை தான் சொல்லுவேன், நான் செய்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சட்டம்னு பேசுகிறவங்க கிட்ட நீ ஒருபோதும் பேசுவதோ வாக்குவாதம் செய்வதோ தேவையே இல்லை. வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோட நீ மௌனமாக இருந்தாலே போதும். சண்டை போட்டு சச்சரவை உருவாக்க நினைக்கும் மனிதர்களிடம் நீ எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேணாம். யாராவது உன்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா நீ எதையுமே கண்டு கொள்ளாதே. ஏன்னா அவர்களால் உன்னை பற்றி பேச மட்டும்தான் முடியும். அதை தாண்டி எதுவுமே செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத. உனக்கு எவ்வளவோ கவலைகள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்வதற்கான காலம் வந்துடுச்சு. நம்பிக்கையோட நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீ செஞ்சாலே போதும். எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை மறந்துடாத. உன் வாழ்க்கையவே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மௌனமாக இருந்தாலே உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறணும். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு தோல்வி வரவே விடமாட்டேன் என் செல்லமே. உன் எதிர்காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை எப்படி உன் வாழ்க்கையில் நான் விடுவேன்னு நினைக்கிறேன்? யார் என்னன்னாலும் செய்யட்டும், ஆனால் கடைசியில் நீதான் நிச்சயமாக வெற்றி பெறுவ. உன் மனசு உடையும் போதெல்லாம் இந்த வராகியம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா உனக்கு அன்பாய் ஆறுதலாய் அரவணைச்சு நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிச்சிருவேன். இப்போதே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் குறைகள் அனைத்தையும் நிறைவாக மாற்றுவதற்காக தான் இந்த வராகியம்மா மங்களமாக உன்னை தேடி வந்தேன். மங்களகரமான பொருட்களோட
உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும்படி உன் தேவைகள் அனைத்தையுமே இப்போதே பூர்த்தி செஞ்சிடுறேன் என் செல்லமே. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு என்கிட்ட கேட்காத. ஏன்னா கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் இன்பம் துன்பம் பிரச்சனை கஷ்டம்னு அனுபவிக்கணுங்கிறது தான் அவர்கள் வாழ்க்கையின் நியதி. மாறி மாறி வரதான் செய்யுமே தவிர ஒரே அடியா முழுசா நிம்மதியா இன்பமயமான வாழ்க்கையை நான் யாருக்கும் கொடுப்பது கிடையாது. அதனால தான் பிரச்சனைகளே வரக்கூடாதுன்னு கேட்காம பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியை எனக்கு கொடுமான்னு உன்னை கேட்க சொல்கிறேன். நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியை நீ கேட்டினா அந்த சக்தியாக நானே உனக்குள்ளே இருந்து பிரச்சனைகளை கையாளும் புத்தியையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே. என் பிள்ளையான நீ எனக்காக செய்யக்கூடிய பூஜையில் பக்தியை மட்டும் கொடுக்குற, உன் பாசத்தையும் உன் கண்ணீரையும் சேர்த்தே எனக்கு கொடுக்குற. அப்படி இருக்கும்போது நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. அதிகம் பாசம் வச்ச என் தங்கமாகிய உனக்கு என் 12 கரங்களால் அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சினாலே எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடும். எந்த உறவுமே வேணான்னு இன்னைக்கு நீ விலகி போகிற அளவுக்கு அவ்வளவு மனிதர்கள் அவ்வளவு கொடுமைகளை உன் வாழ்க்கையில் செஞ்சுட்டாங்க. கோபம், வெறுப்பு, ஏமாற்றம், துரோகம், ஆக்ரோஷம், அவமானம்னு எல்லாத்தையும் உன் மேலே கொடுத்த அந்த சொந்தக்காரங்களை பற்றி இனிமே நீ வருத்தப்படாத. எந்த சூழ்நிலையிலும் தன்மானத்தை இழக்காமல் தைரியமாக பேசக்கூடிய உன்னை நான் காப்பாத்துறேன் என் செல்லமே. ஒன்று மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையுமே சேர்த்து வாழையடி வாழையாய் வாழ வைக்க போகிறேன். உனக்கு காவலாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்கி நிற்கிற? உன் எதிர்காலத்தை என் கைகளில் நான் ஏந்திக்கிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையை வளமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ கொஞ்சம் கூட கவலைப்பட்டு அழுகவும் கூடாது, கீழே விழுகவும் கூடாது. உன்னை அரவணைக்க நான் இருக்கேன். எப்போதுமே பொய்க்கு வரவேற்பு அதிகம்தான், ஆனால் உண்மைக்கு வலிமை அதிகம். உண்மையான பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு நான் வலிமையையும் சக்தியையும் தைரியத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன். என்னதான் வெளிச்சம் தருவது விளக்காகவே இருந்தாலும் அதற்கென்று ஒரு இடத்தை நீ தீர்மானிப்பது நீதானே. விளக்கு இந்த இடத்துல வச்சா ஒளி கிடைக்கும், அந்த இடத்துல வச்சா ஒளி கிடைக்கும்னு நீ எந்த இடத்துல யோசித்து விளக்க வைக்கிறியோ அந்த இடத்தை பொறுத்து தான் அதை சுற்றி வெளிச்சம் பரவும். அதே போல உன் வாழ்க்கைக்கு அது வேணும் இது வேணும்னு நீ என்கிட்ட கேட்டாலும் எதை எப்போது கொடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். அப்படிதான் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் ஒவ்வொன்றா சரியான நேரத்தில் சரியானபடி உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். நீ கடுகளவுக்கு தர்மம் செஞ்சிருந்தாலும் அதற்கான பலனை பெரிய மலையளவுக்கு இந்த பிறவியிலேயே உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு தானமும் தர்மமும் தானாக உன்னை பல மடங்காக வந்து சேரும் என் செல்லமே. நீ அன்பா பேசுறியா அல்லது சும்மா பொழுதுபோக்குக்காக பேசுறியாங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே போலதான் நீ ஏதாவது வருத்தப்பட்டு கவலையை சொன்னாலுமே கூட அதை ஒரு கதை போல கேட்டுட்டு போய் இன்னொருத்தருங்க கிட்ட அதை கதையாவே சொல்லக்கூடிய மனிதர்களாக தான் இங்க மனிதர்களின் மனசு இருக்கு. உன்னுடைய வலியும் வேதனையும் மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் பொழுதுபோக்கு கதையாகத்தான் இருக்குமே தவிர உன் வருத்தத்தையும் கஷ்டத்தையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன் வருத்தமோ வேதனையோ கவலையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொல்லு. அதை நான் நிச்சயமா சரி செஞ்சிடுறேன் என் செல்லவே. உன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ, உன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பி. நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் பெறணும்னு ஆசைப்படுறியோ அது அத்தனையும் உன் விருப்பம் போல உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எப்போதுமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய். நீ தான தர்மம் செய்யும்போது உன் முன்னால் கையேந்தி வந்து நிற்கிறது இந்த வராகி அம்மா நானாக கூட இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டேனா, உன் பாவத்தை தீர்க்கணும்னு நினச்சிட்டேனா யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நானே கையேந்தி நிற்பேன் என் செல்லமே. அதனால தான் தான தர்மம் செய். உன்னுடைய தீமைகள் விலகி கர்ம வினைகள் காணாமல் போய் உனக்கான நல்லது நடக்கும்னு சொல்கிறேன். இனிமே உன் கனவுல கூட கெட்ட கனவு வராமல் உனக்கு மன அமைதியை நான் தரப்போகிறேன். எப்பொழுதும் என்றும் என்றென்றும்
உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது இந்த வராகி அம்மாதாங்கிறத இப்போது நீ உணர்ந்து கொள்ளும்படி உனக்கான நல்லதை செய்ய போறேன். இத்தனை நாளா நீ சந்திச்ச தடைகளும் நீ எதிர்கொண்ட சோதனைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் இப்போது உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது என் செல்லமே. என் அருளால உன் வாழ்க்கையில ஒளியும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழிய போகுது. இனி உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் நீ செய்த ஒவ்வொரு உழைப்புக்கான செயலும் காரியமும் வெற்றியாக முடிஞ்சு உன் வாழ்க்கையே மன நிம்மதியும் அமைதியும் நிகழ்ந்ததாக இருக்க போகுது. எந்த துயரமும் உன்னை பாதிக்காத அளவுக்கு எல்லா சூழ்நிலையையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். இனிமே உன்னுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாது. என் அருளால் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இத்தனை நாளா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கவலைகளை நினைச்சு நொறுங்கி போயிருக்கிற உனக்கு எல்லாமே நல்லதாக நடத்தி தர இந்த வராகி அம்மா தாம்பாள தட்டோட உனக்கான சந்தோஷ செய்தியோட உன்னை தேடி வந்துட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ என்கிட்ட சொன்னீனா அதை நிச்சயமா நான் சரி செய்வேன். அதை விட்டுட்டு இதெல்லாம் போய் கேட்கணுமான்னு யோசிக்காத. ஒரு தாய்கிட்ட நீ எப்படி எதையுமே மறைக்காம சொல்லுவியோ அதே போல உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் உன் எதிர்பார்ப்புகளையும் என்கிட்ட சொல்லு. உன் கண்ணில் வலியக்கூடிய கண்ணீர் துளிகளை தொடச்சி விட்டு எந்த தடையும் இல்லாம எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமா நீ நினைச்சது போலவே நடத்தி தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். இனிமே நான் நினைச்சது போல நீ நினைச்சது போலவே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். வெற்றியை விட பல சந்தர்ப்பங்கள்ல முயற்சி ரொம்ப அழகா இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சு தோல்வியை அடைஞ்சாலும் கூட அந்த முயற்சி பெருசா பேசப்படும் தானே. முயற்சிங்கிறது முடிவே இல்லாத ஒரு வார்த்தை. நீ எப்போதும் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்போதுதான் உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தொடர்கதையாக உனக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பேன். மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நீ எப்போதுமே நம்பிக்கையோட இருக்கணும். நீ மட்டும் துணிவும் தைரியமும் உள்ள பிள்ளையாக இருந்தினா துன்பம் உன்னை அணுகாது என் செல்லமே. கல்வி, செல்வம், வீரம், வசதி, வாய்ப்புன்னு எல்லாத்தையும் உன்னால பெற முடியும். வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நினைச்சு நீ வருத்தப்படாத. பிரச்சனைகள் உன்னை செதுக்கதான் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீன்னா நீ இன்னும் முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ வெற்றி பாதையை பார்க்க போற. இப்போது உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் துரத்தி அடிச்சு நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். நீண்ட நாட்களாகவே நீ என்கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் இப்போது நிரப்பி கொடுத்து நிறைவேற்றி கொடுத்து உன் மனசுல உள்ள பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க போறேன். இனிமே உனக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தொலைதூரத்தில் இருந்து வந்து சேரும். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளையும் நான் உனக்காக கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையை நொடிப்பொழுதில் மாற்றக்கூடிய சக்தியும் திறமையும் வாய்ந்தவள் தான் இந்த வராகி அம்மாங்கிறத புரிஞ்சுக்கோ. கர்ம வினைகள் எல்லாம் கரைஞ்சு போய் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற போற. நான் ஏத்த போற தீபம் உன் வாழ்க்கையவே ஒளிமயமானதாக மாற்ற போகுது.